ஹரி ஓம். இன்னைக்கு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டம் சர்க்கம் 1வதுல 101வது இன்னைக்கு பார்க்க போறோம். கடலரசனுடைய சொற்களை கேட்டு ரொம்ப பெரிய மரம் கொடிகள் கூடிய பொற்சிகரம் உடையதுமான மைனாகம் ரொம்ப விரைவாக தண்ணியிலிருந்து மேலே எழுந்ததா. மேகத்தை பிளந்து கொண்டு கொழுந்து விட்டு எரியும் கதிர்களை உடைய சூரியன் வெளிப்படுவது போல அப்ப கடல் நீரை பிளந்து கொண்டு அது மேல வந்ததா. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சமுத்திரராஜனால உத்தரவிடப்பட்டவங்களும் மகாத்மாவும் நீரான சூழப்பட்டிருப்பவனுமான மைனாக அந்த பர்வத மலை சிகரங்களை வெளிக்காட்டி இருந்ததா. கிண்ணறர் மகா சர்ப்பங்களோடு கூடியதும் தங்க பிரகாசமுடையதும் உதயகால சூரியனை போல ஜொலிக்குதான். ஆகாயத்தை தொடுவதை போல சிகரங்களை உடையதுமான ரொம்ப மேலே வெளிப்பட்ட தங்கமயமான பர்வதத்தின் முகடுகளால நீல வண்ண ஆகாயம் தங்கத்துல ஒளி கொண்டதா இருந்ததாம். அதன் முதன்மையான மழை ரொம்ப இயற்கையான காந்தியினால ஒளி வீசுபவைகளையும் பொன்மயமானவைகளுமான சிகரங்களால நூற்றுக்கணக்கான சூரியன் ஒளி போல பிரகாசமுடையதாக இருந்ததாம். கடல் நடுவுல இருந்து தடையேதும் இல்லாம மேலே எழும்பி தன் எதிரில நின்று அதை பார்த்து இதை ஒரு இடையூறுன்னு எண்ணினாரா. ஆஞ்சநேயர் ரொம்ப வேகத்தோட போய் கொண்டிருந்த ஹனுமான் ரொம்ப நன்றாகவே மேலே எழும்பி அதனை காற்ற மேகத்தை தள்ளுவதை போல மார்பினால மோதி தள்ளினாராம். அந்த வானரரால மோதப்பட்ட சிறந்த மலையானது ஹனுமானின் வேகத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து பெருச ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைஞ்சதாம். மறுபடியும் மேலே எழும்பிய அந்த மலை ஆகாயத்துல போய் கொண்டிருந்த வீரரை பார்த்து திருப்தி அடைந்து மனித வடிவை ஏற்று தன் சிகரத்துல நின்றபடியே மகிழ்ச்சியோட சொன்னதா. வானரத்தோமரே, செயற்கரிய செயலை செய்திருக்கீங்க. என்னுடைய சிகரங்களில் இறங்கி இஷ்டப்படி இளைப்பாரி கொள்ளுங்க. ராகவனுடைய குலத்துல முன்னர் தோன்றியவர்களாக சாகரம்னா கடல் தோண்டப்பட்டது. அதனால ராம காரியத்துல ஈடுபட்டுள்ள உங்களுக்கு பதில் மரியாதை செய்கிறேன்னு கடலரசன் இங்க சொல்றாங்க. ஒருவர் செய்த உபகாரத்திற்கு நன்றி தெரிவிக்கும் முறையில அவருக்கு பதில் உபகாரம் செய்வது என்பது ரொம்ப பழமையான தர்மம். தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு பதில் செய்ய விரும்பும் அவர் உங்களால் கௌரவிக்கத்தக்கவர். உங்களிடமுள்ள மரியாதை காரணமா கடல் அரசனால ஏவப்பட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் நில்லுங்க, என்னோட தங்கி களைப்பாரிய பிறகு போங்க. 100 யோஜனை தூரத்தையும் இந்த வானரர் தாண்டுவார் என்றாலும் உன் சிகரங்கள்ல இலைப்பாரிய பின்னுதான் மீதி தூரத்தை கடந்து செல்வார்னு சொன்னார் கடலரசர். வானர சிரஷ்டரை நல்ல மனமும் ருசியும் உள்ள கிழங்கு வேர்பழங்களை சாப்பிட்டு ஓய்வெடுத்துட்டு போங்க. நாளைய தினம் செல்லுங்கள்னு கடலரசர் சொல்லுறார். வானர பெருந்தகையே, பெரியோர்களை உபசரிக்க வேண்டும் என்ற தர்மம் 3 உலகங்களிலும் பிரசித்தமானது. எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த உறவு இருக்குது. முதன்மை வானரரை வேகமுள்ளவர்களும் வானில் பறப்பவர்களுமான பிராணிகளுள் நான் உங்களை மிக சிறந்தவராக சொல்கிறேன்னு கடலரசர் இங்க சொல்றாங்க. அதித்தியாக வந்திருக்கிறவங்க பாமரனாக இருந்தாலும் கூட பண்பு நெறி அறிந்தவர்களால கௌரவிக்கத்தக்கவர் என்றிருக்கும் போது உங்களை போன்ற மகான் நிச்சயம் நன்றாக உபசரிக்கப்படணும் என்பதை சொல்லவுமா வேணும். வானர வேலமே, நீங்கள் தேவர்களில் சிறந்தவரும் மகாத்மாவுமான வாயு தேவனின் புதல்வர். வேகத்துல அவரை போன்றவர் தர்மம் அறிந்தவரே. நீங்கள் கௌரவிக்கப்பட்டால் அந்த கௌரவத்தை வாயு தேவன் அடைகிறார். அதனாலதான் நீங்கள் இந்த உபச்சாரத்திற்கு உரியவர். அதே போல நான் சொல்ல போகும் மற்றொரு காரணத்தையும் கேளுங்கள். ஐயனே, முன்னர் கிருத யுகத்துல மலைகள் எல்லாமே ரெக்கைகளுடன் இருந்ததாம். அதனால அது கருடன் போலவும் வாயு போலவும் எல்லா திசைகளிலும் பறந்து போனது.
அப்படி அது எல்லாமே பறக்கும்போது முனிவர்களும் தேவர் கூட்டங்களும் மற்றுமுள்ள உயிர் பிராணிகளும் அது விழுந்துடுமோன்னு சந்தேகத்துல பயமடைஞ்சாங்க. அதனால 100 வேள்விகள் செய்தவங்களும் 1000 கண்களும் உடையவனுமான இந்திரன் கோபம் கொண்டு ஆங்காங்கே பர்வதங்கள்ல சிறகுகளை வஜ்ராயுதத்துல 1000 கணக்கில் வெட்டி போட்டாங்களாம். அந்த தேவராஜன் ரொம்ப கோபத்துடன் வஜ்ரத்தை தூக்கி கொண்டு என்னிடம் வந்தார். உடனே நான் மகாத்மாவான வாயு தேவனால அந்த உப்பு கடலுக்குள் தள்ளப்பட்டேன். இந்த உப்பு தண்ணீர்ல தள்ளப்பட்டனா எல்லா ரெக்கைகளையும் மறைத்து கொண்டவனாக உங்களுடைய தந்தையால பாதுகாக்கப்பட்டேன். அதனால நான் உங்களை உபசரிக்கிறேன். ஏன்னா வாயு என்னால் போற்றத்தக்கவர். உங்களுக்கும் எனக்கும் இடையே இப்படிப்பட்ட சிறந்த உறவு இருக்குது. பெருவானரே, முன்ன நிகழ்ந்த சம்பவங்கள் இப்படி இருக்கையில நீங்க மனப்பூர்வமா எனக்கும் கடல் அரசனுக்கும் திருப்தியை தரணும். அதாவது என் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று. வானர பெருந்தகையே, இளப்பாரி கொள்ளுங்க, உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பை பெரிதாக நினையுங்க. உங்களை பார்த்ததால் நான் ரொம்ப மகிழ்ச்சியை அடைகிறேன் என்று சொல்லப்பட்ட ஹனுமான் அந்த உத்தமமான மலையிடம் சொல்கிறார். நான் திருப்தி அடைந்தேன். விருந்து உபச்சாரம் நன்றாக செய்யப்பட்டது. உங்களிடம் தங்க மறுத்தாலும் மார்பினால் இடித்ததாலும் என்னிடம் கோபம் கொள்ள வேண்டாம். நீங்க காரியத்தை செய்து முடிப்பதற்காக காலம் என்னை விரட்டி கொண்டே இருக்கிறதுன்னு ஹனுமானிங்க சொல்றாங்க. பகல் பொழுதும் போய்கொண்டு இருக்குது. வானர்களிடம் சூழ் உரைத்திருக்கிறேன். அதனாலதான் இடையில் இங்க தாமதிப்பதற்கே இல்லைன்னு சொல்லிட்டு மலையை கைகளால் தட்டி தழுவிய பிறகு புன்னகை புரிந்தவாறே ஆகாயத்தை நோக்கி போனார் ஹனுமான். அந்த வாயுகுமாரர் மலை கடல் ரெண்டுமேவும் இருவராலும் பெருமையுடன் பார்க்கப்பட்டது. உரிய ஆசீர்வாதங்களாலோ போற்றப்பட்டார். மலை கடல் ரெண்டையும் விட்டுட்டு மேலே வெகு உயரத்திற்கு தாவி நிர்மலமான ஆகாயத்துல தந்தையின் வானவெளியில சென்றார். வாயுகுமாரர் இன்னும் மேலே போனதும் அந்த மைனாக மலையை பார்த்து கொண்டு நிர்மலமான வானவெளியில பிடிப்பு ஏதும் இல்லாம சென்றார். பிறரால செய்ய முடியாததையும் ஹனுமானால இரண்டாவதாக செய்யப்பட்டதுமான, அதாவது மைனாகத்தை வெற்றி கொள்ளுதல் என்ற காரியத்தை பார்த்து அங்க இருந்த எல்லா தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் அவரை போற்றினார். ஹனுமான தங்கமயமானதும் நல்ல சிகரங்களும் உடையதுமான அந்த மலையில, அதாவது ஹனுமானை உபசரித்தல் என்ற செய்கையால ஆகாயத்தில் இருந்த தேவர்களும் 1000 கண்ணுடைய இந்திரனும் சந்தோஷப்பட்டாங்க. சசி தேவிக்கு பதியான இந்திரன் தழுத்தழுத்த குரலில் நற்சிகரங்களை கொண்ட பர்வத சேஷ்டனை பார்த்து, நானே சொல்கிறேன், பொற்சிகரத்தை உடையவனே, மலை முதல்வனே, உன்னிடம் நான் மிகவும் சந்தோஷம் உள்ளவாக இருக்கிறேன் என்று ஹனுமான் சொல்றாங்க. உனக்கு நான் அபயம் அளிக்கிறேன். நல்லவனே, நீ சௌக்கியமாக இருப்பாய். அச்சப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பயம் கொள்ளாமல் 100 யோஜனையை கடந்து செல்பவரும் பராக்கிரமம் உடையவனுமான ஹனுமானுக்கு நீ மிக பெரிய உதவி செய்திருக்கிறாய். தசரத குமாரர் ராமனுடைய தூதனாக இந்த வானரர் போயிருக்கிறார். அவருக்கு நீ மரியாதை செய்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். தேவர்களின் தலைவனும் 100 யாகங்களும் செய்தவனுமான இந்திரன் மகிழ்ந்ததனால அந்த மலை ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சதா. அதனால வரம் கொடுக்கப்பட்ட அந்த மலையும் அப்போது முதலே மேலேயே நிலைத்து நிற்பதா இருந்ததா. கொஞ்ச நேரத்துல ஹனுமானும் அந்த கடற்பிரதேசத்தை கடந்து சென்றாராம். ஜெய் ஸ்ரீராம்.